ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவெஞ்சலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனவா தொக்கு செய்ய போகிறோம். இது வந்து கடமான்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதையும் நான் வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணாமல் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அரைச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். அதேமாதிரி தக்காளியும் நான் பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி பேஸ்ட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தனியாத்தூளும் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகா எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற இந்த கடமாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த கடமை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வேகட்டும். இதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா கடமை வந்து வெந்துட்டுருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கடமா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.